வெல்கம் டு திஸ் ப்ரோக்ராம். நான் இன்று ஒரு வசனம் கூறுகிறேன். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 22வது வசனம். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 22வது வசனம். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். இந்த வசனம் என்ன கூறுகிறது? ஆண்டவருடைய இந்த வசனம் என் வாழ்க்கை தொடப்பட்ட வசனம். கடந்த காலங்களில் நான் இது வாசித்துள்ளேன். சங்கீதம் 73 ஆசாஃபின் சங்கீதம். வீட்டில் ஆசாஃபுக்கு நல்லவனாக இருந்தார். அவர் ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்ந்தார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கிறார், ஒன்றும் வாய்க்கவில்லை. அவரோடு ஒப்பிட்டு பார்த்தார் மற்ற மனிதர்களோடு. அப்பொழுது அவர் சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட, மற்ற மனிதர்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா செழித்தோங்கி இருக்கிறாங்க, அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, ஏன் என்று இப்படி ஆனேன் என்று கூறும்பொழுது அந்த டைமில் சொல்கிற வசனம் தான் இது. நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். அவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது. பார்த்தா அவருக்கு ஆசீர்வாதம் செழித்தோங்காமல் அநேருக்கு செழித்தோங்கிறது நமக்கு ஒன்றும் வாய்க்கவில்லை என்று கவலைப்பட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை எந்த இடத்துல கொண்டு நிறுத்துவார்? அவரை மகிமையில் ஏற்றுக்கொள்வார். அவர் யார்? ஆசாஃபை. நான் காரியம் அறியாத மூடனானேன். ஆண்டவர் செய்கிற நன்மைகளை அறியாத ஒரு மூடனானேன், ஒரு மிருகம் போல் இருந்தேன் என்று அவர் கூறுகிறார். நானும் பல சந்தர்ப்பங்களில் நான் யோசிப்பேன், ஏன் மற்றவர்கள் செழித்தோங்குகிறார்கள், என் வாழ்க்கை இப்படி கவலையாயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னேன் கர்த்தரிடத்தில், நான் அறியாத மூடனாக இருந்தேன். ஆகவே என்று நான் ஆண்டவரை உம்முடைய வசனங்களை நான் சொல்வேன், எப்படி பறைசாற்றுவேன் எவ்வாறாக என்று நினைத்த பொழுது ஆண்டவர் அற்புதமாக இந்த நாட்களில் அற்புதம் செய்கிறார். அதாவது ஆசாஃபு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், அநேகர் அவரை விட மற்றவர்கள் செழித்தோங்குவதை காண்கிறார். சொல்கிறாரு, உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். கர்த்தராகிய ஆண்டவர் முன்பாக மிருகம் போல் இருந்தார். அவரை என்ன செய்தார்? அவர் கடைசியில் ஆசாஃபை மகிமையில் அவரை ஆசீர்வதித்தார். அவரை பிடித்து தாங்குகிறீர், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்றார். பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை அப்படின்னு ஆசாஃப் சொல்கிறார். இந்த அதிகாரம் வாசிப்பீர்களானால் உங்களுக்கு புரியும். சங்கீதம் 73 அவற்றில் வாசிப்பீர்களானால் தெரியும். அது மிருகத்தை போல் இருக்கிற ஒரு நிலைமை என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்தேன். ஆனால் கர்த்தர் மகளை, உன்னை நான் உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவருடைய தீர்க்க தரிசன உரை அநேகர்களால் இருக்கிறது. என்றும் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், அவருடைய வசனத்தை தான் வாஞ்சிக்கிறேன். ஆகவே இவ்வாறாக மிருகம் போல் இருக்கிற இடத்துல கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் மகிமையிலே பிரவேசிக்க பண்ணுவேன். கர்த்தருடைய க்ளோரி, த க்ரௌன் ஆஃப் க்ளோரி கர்த்தர் கொடுப்பாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தரை தேடுவோமாக, அவரை பின்பற்றுவோமாக. அவருடைய ஸ்லாக்கியத்திற்காக நாம் நம் வாழ்க்கையை கர்த்தருக்குள் வாழ்வோமாக. இயேசுவானவரை பிடித்து கொள்வோமாக, அவர் சொல்வை கேட்போமாக. இயேசுவானவரை நாம் மனதிலே வைத்து கொண்டு வாழுவோமாக. ஆமீன், ஆமீன்.